வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொதுச் செயலாளர் என்று கூறக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரணை செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டெண்டர் ஊழல் முறைகேடு அதிமுகவின் ஆட்சியில் முதல்வராக பதவியேற்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவரது உறவினர்களுக்கு பல கோடிகள் லாபத்தையும் தமிழக அரசிற்கு 1143 கோடி இழப்பையும் ஏற்படுத்தியதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஊழல் வழக்கிலும் டெண்டர் ஊழல் வழக்கிலும் முக்கிய குற்றவாளியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் நிச்சயமாக செந்தில் பாலாஜி எப்படி 15 மாதங்கள் வரை சிறையில் இருந்தாரோ அதேபோல் விசாரணை கைதியாகவே 20 மாதங்கள் வரை சிறையில் இருப்பார் என்ற இரகசிய தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஆளும் கட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி 15 மாதங்கள் பிறகு வெளிவந்துவிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு சாத்தியம் கிடையாது. பாஜகவுடன் கடும் மோதல், திமுகவிற்கு எதிராக அதிமுக செயல்படாத காரணத்தினால் தொண்டர்களும் எடப்பாடி மீது கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே தற்பொழுது மோசமான நிலைமையில் இருப்பதற்கு காரணம் எடப்பாடி தான். அவரை கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் கூறி வருகிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசாரணை கைதியாக டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட உள்ள நிலையில் அவரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற ஆவணங்களின் அடிப்படையில் எப்போ வேண்டுமானாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதாரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு கைது செய்வது உறுதிதான் என்ற தகவல் வெளியானால் எடப்பாடி அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. புதிய தலைமை தேர்தல் முறைப்படி நடத்தப்படும் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை டெண்டர் ஊழல் வழக்கில் எடப்பாடி குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.